அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் விட்டதுனால இங்கே வந்திருக்கோம். இந்த ஷார்ட்ஸில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே காலையில் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டே அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருந்தது. ஃபுல்லாமே பனி தான். இது 7 o'clock இருக்கும். நான் அப்போ எடுத்த வீடியோ தான் அது. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, பச்சைப்பயிறு கிரேவி, அப்புறம் பசங்களுக்காக உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் சாப்பிட்டுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்ததுனால சரி சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பலான்னு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே கபன் பார்க் இருக்குது பெங்களூரில். அந்த பார்க்குக்கு தான் வந்தோம். இது ரொம்ப பெரிய பார்க்கு. நாங்கள் வந்தது கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்திருந்தோம். அதனால் சரியான ரஷ்ஷு. பார்க்கு ஃபுல்லாக ரொம்ப கூட்டம் இருந்ததுனால எங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு இடமே இல்லை. இது பார்த்தாலே உங்களுக்கு என்ன இடம்னு தெரியுதா? இது கோர்ட்டு. இந்த கோர்ட்டில் தான் பக்கத்தில் கோர்ட் இருக்கிறதுனால அங்கே போய் பார்க் பண்ண சொன்னாங்க. அங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு பார்க்கே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு உள்ளே போனோம். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும் போதே மணி 1 மணி ஆயிடுச்சு மதியம். பாருங்கள் எவ்வளோ புறா இருந்துச்சு. அந்த புறாவை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்க்கில் பசங்களை யாருமே விளையாட எதுவுமே விடலை. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 2-3 இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால சரி சொல்லிட்டு கடன்னு நான் என்ன பண்ணோம், எல்லாருமே 1 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு லொஹர் ப்ரேயர் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் தொழுதுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். பார்க்குக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஃபிஷ் அக்வேரியம் இருந்துச்சு. அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒருத்தருக்கு பெரியவங்களுக்கு 100 rupees, கிட்ஸுக்கு 50 rupees அப்படின்னு நினைக்கிறேன். இது வீக் டேஸ் தான் இந்த ஃபீஸு. வீக் எண்டுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது. அதுலேயே அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, போர்டு வச்சுருந்தாங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. சரியான க்யூ. இங்கே கூட என்னென்னா அவ்வளோ க்யூ நின்றுச்சு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு அங்கே க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். எங்கே லீவ் விட்டாலே எல்லா பக்கமும் ரஷ்ஷாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருந்தது. என்ட்ரன்ஸில் இங்கே பெரிய ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே ஒரு பெரிய மீன் இருந்தது. போகவும் என்ட்ரன்ஸில் இந்த மீனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்தோம். பெரிய இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல பெருசாகவே இருந்தது இந்த மீன். அப்படியே உள்ளே போனோடனே நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்லையும் ஒவ்வொரு விதமான மீன். இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இறைவன் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கான் அப்படின்னு தோணுச்சு. மனிதர்களில் தான் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படின்னா நிறத்தால், குணத்தால், அப்புறம் கலரில் அப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் இருக்காங்க. ஆனால் இந்த மீனில் கூட பாருங்களேன் எவ்வளோ விதவிதமான மீன் இருக்குது. கலரு எல்லாத்துலேயும் வேறுபாடு இருக்குது. கலர்ஸ்லேயும் சரி, நிறத்துலேயும் அது அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு வேறு இருக்குது. அப்போ தான் இறைவன் மிகப்பெரிய படைப்பாளன்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு உறுதியாக தெரியுது பாருங்கள். ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்லையும் அந்த ஃபிஷ்ஷு என்ன நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது என்னென்ன ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மீனுமே பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இந்த மீன்லாம் பாருங்கள் அப்படியே சில்வர் கலரில் இருந்தது. இந்த மீன் அப்படியே ஜீப்ரா மாதிரியே இருந்துச்சு. ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் கீழே ஃபுல்லாக எல்லோ, மேலே ஆஷ் கலர் அந்த மாதிரி ஒரு மீனாக இருந்தது. ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு கலரு, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு வேறு இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. உங்களுக்கு மீன் வளர்க்குறது பிடிக்குமா, மீன் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் மீன்லாம் ஃபிஷ்ஷு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபிஷ் டேங்க்லாம் வளர்த்து வச்சோம். ஆனால் அது எதுவுமே ரொம்ப நாளைக்கு இல்லை. இந்த மீனை பாருங்களேன் அப்படியே ஒரு ஓரமாக படுத்துருக்கு. அது பசங்கள்லாம் அந்த ஃபிஷ் டேங்கை தட்டி தட்டி எந்திரி, நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம், எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அசையாமல் அப்படியே படுத்துருந்தது.
இந்த மீன் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு, நம்ம மேலே அப்படியே கோபமாக பார்க்குற மாதிரியே இருந்தது. அப்படியே நீங்கள் மீனை பார்த்து ரசிச்சுட்டே இருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே அதுக்குள்ளேயே நிறைய இந்த மாதிரி வந்து ஷாப் வச்சுருந்தாங்க. என்னென்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபிஷ்ஷு நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அங்கே இருந்தது. ஃபிஷ் டேங்கு, ஸ்டோன்ஸு, ஆர்டிஃபிஷியல் ட்ரீ, ஃப்ளவர்ஸ், பாட்டு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அங்கேயே பக்கத்தில் வந்து என்ன பண்ணால் ஆமையை வச்சு கையில் எல்லாரும் வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து பசங்க வந்து சொன்னாங்க, ஆமை இருக்குது ஆமை இருக்குது. ஓடி போய் நானாக தான் ஷூட் பண்ணேன். ஒருத்தங்க வந்து இதை வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது எப்படி கோவப்படுத்து பாருங்களேன். இதுக்கு வந்து 100 ருபீஸ் பே பண்ணால் அவங்க தொட்டு பார்க்க விடுவாங்க. பக்கத்தில் ஒருத்தங்க தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, அதான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அது கோவப்பட்டு தலையை உள்ளே இழுத்துக்குது, காலை வச்சு அடிக்குது. இது வந்து இந்த மீன் கலரே பாருங்கள், மேலே ப்ளூ, கீழே வந்து ரெட்டு, அந்த மாதிரி இருந்தது. இந்த டேங்கில் உள்ள பிளான்ட் ஃபுல்லாமே ரியல் பிளான்ட்டு தான். பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அதுவும் டேங்கும் ஒவ்வொரு சேஃபும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இந்த ஃபிஷ்ஷு பாருங்களேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக டாட்டாக இருந்தது. அதுலேயும் வந்து கீழே ஃபுல்லாக லைனு, மேலே ஃபுல்லாக டாட். அதுவும் சில்வர் கலர், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷு பார்த்தோம். இது 2 ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரு. அடுத்த ஒரு ஃப்ளோருக்கும் நாங்கள் போனோம். இது நானும் கொஞ்சம் வீடியோ வந்து நிறைய எடுத்திருந்தேன். ஆனால் உங்களுக்கு ஒரே அந்த ஃபிஷ்ஷே காட்டினா போர் அடிக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷோட கலர் பாருங்களேன், டார்க் ரெட் கலரு, பார்க்கவே அழகாக இருந்தது. பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும். இதுக்குள்ளே ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அந்த ரெட் கலரில் மரம் மாதிரி இருக்கா, அதுக்கு மேலே அது இருக்குது பாருங்கள், இது ஸ்டார் ஃபிஷ்ஷு. இது வந்து ஃபிஷ்ஷு டனலு. ஆனால் இது வந்து மெயின்டெனன்ஸு வந்து பார்த்துட்ருக்கிறதுனால அங்கே விடலை, அதனால் அங்கே போக முடியலை. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி நம்ம வெளியே வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெரிய வந்து தொட்டி இருந்துச்சு. அந்த தொட்டிக்குள்ளே அவ்வளோ மீன் இருந்தது. பசங்க வந்து கையில் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க, காட்டன் கேண்டி வச்சுருந்தாங்களா, அதை போட்டவுடனே அவ்வளோ மீனும் அப்படியே ஒரே இடத்துல கூட்டமாக கொச்ச கொச்சன்னு வந்து நின்றுது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே வந்து பசங்க சுற்றி வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் போட்டாங்களா, அப்படியே எல்லா மீனும் மொத்த மீனும் திருப்பி இங்கே வந்துருச்சு. அது மீன் வந்து கூட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. உங்களுக்கு நேரில் எப்படி இருக்குன்னு தெரியல, வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது அப்படியே எல்லா மீனும் ஒரே இடத்துல அப்படியே கும்பலாக இருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலர், ஆனால் நிறைய ஆரஞ்சு கலர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து ஆரஞ்சு மேலே வந்து பிளாக்கில் ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு, இப்படி எல்லாம் மிக்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ரியல் ஸ்டார் ஃபிஷ்ஷுங்க. ஸ்டார் ஃபிஷ்ஷு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேரில்? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். இங்கேயும் வந்து என்ன பண்ணேன்னா, அதை தொட்டு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு 100 ருபீஸ் பே பண்ணணும். பக்கத்தில் ஒரு குட்டி பையன் தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அதை வீடியோ போய் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி மொசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அசையாமல் இருக்கா, நான் தொட்டு பார்க்கறதுக்கு அதை அலோவ் பண்ண விடுதாங்க. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்கும். இந்த இதில் இருக்கிற ஃபிஷ்ஷும் பாருங்கள், ஒவ்வொரு கலரு, அது டார்க்கு ப்ளூ, எல்லோ, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க. நீங்கள் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்குறேங்க. அதுவும் டிவியில் பார்த்துருக்கோம், ரியலாக இன்றைக்கி தான் நான் பார்க்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே லைட்டு போட்ட மாதிரியே இருந்துச்சு. ஒயிட் கலரில் அது என்னது குட்டி குட்டி பல்பு மாட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரியே இருந்தது. அது இதோட ஸ்ட்ரெச்சரு
அது பாருங்கள் நல்லா அசைக்குது, பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? அப்படியே லைட்டு போட்ட மாதிரியே இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் குட்டி குட்டியாக நண்டு இருக்குது. அது உங்களுக்கு வீடியோ தெரியுதா என்னன்னு தெரியல. குட்டி குட்டியாக நண்டு இருந்தது. இது வந்து ஏர் பியூரிஃபையர்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஆமை 2 ஆமை இருக்குது. அந்த பாறை மேலே 2 ஆமை ஓரத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? அது தண்ணிக்குள்ளே இல்லாமல் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்துன்னா வெளியில் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து காட்டன் கேண்டி மிஷின் வச்சுருக்காங்க. அதில் நம்ம காசை வந்து போட்டோன்னா அதுவே வந்து அந்த கேண்டியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருது. அது பார்க்க வந்து க்யூட்டாக இருந்தது. பக்கத்தில் ஒருத்தங்க பே பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. சரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நானும். அதை அப்படியே சுற்றி ஒரு பூ மாதிரி நல்லா பெருசாக வந்து உள்ளே மொட்டை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. அதுவே எல்லாம் ரெடி ஆனோடனே வெளியே வந்து கொடுத்துருது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி சுற்றி சுற்றி பெரிய பூவாக ஆயிடுச்சு பாருங்களேன். அப்படியே முடிஞ்சோடனே வெளியே வந்து கொடுத்துருது. அப்புறம் இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருந்தது. தண்ணி கொட்டுறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பார்க்க அப்படியே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருந்தது. இதெல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷு அங்கங்கே அந்த பாறைக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு. இல்லை சில்வர் ஆரஞ்சு இந்த கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மீனெல்லாம். இந்த மீன் தான் ரொம்ப க்யூட்டுங்க. அவ்வளோ கலரு பாருங்கள், ப்ளூ டார்க் ஆரஞ்சு, அவ்வளோ அழகாக இருந்தது அது. அந்த இடமே வந்து பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. என்னமோ ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த மாதிரி இருந்தது. எல்லாமே சுற்றி சுற்றி அழகாக இருந்தது. இந்த இடம் தான் பாருங்கள், அப்படியே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிகிட்டே இருக்கா. இந்த இடத்துல வந்து புகையாக வருதா. இங்கே போனோடனே அப்படியே சில்லுன்னு இருந்தது. அதில் வச்சுருக்க பிளான்ட் எல்லாமே ஒரிஜினல் பிளான்ட்டு தான். இந்த டேங்குக்குள்ளே வந்து குட்டி குட்டி மீன் கிடக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மீன் அப்படியே ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல எல்லா மீனும் நின்றுச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட கலரும் பாருங்களேன், நல்லா இருக்குது. மீனிலே இவ்வளோ கலர்ஸு இவ்வளோ இருக்கா, நான் இன்றைக்கி தான் பார்த்தேங்க. இந்த கலரோட இந்த மீனோட கலர் பாருங்களேன், அப்படியே எல்லோ ப்ளூ, அதுவும் டிசைன்லாம் அவ்வளோ அப்படியே ஒரு டிசைனில் இருக்குங்க. எல்லாமே பேட்டர்ன் போட்ட மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்த மாதிரியே இருக்குது. இது கோல்டு ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். கோல்டு கலரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷோட வாய் ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருந்தது. நம்மளை வந்து என்னமோ முறைச்சி பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அப்புறம் அந்த இடத்தோட இங்கே மேலே வந்து டாப்பில் இந்த மாதிரி லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அதோட ஃபுல் வியூவு பார்க்க அழகாக இருந்தது. இதெல்லாம் குட்டி குட்டி மீனாக அங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் அழகாக இருக்குல்ல. டேங்க்குள்ளே இருக்குது வீடு பார்க்க அழகாக இருக்குது. சைனாவில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அந்த வீடை பார்க்கும்போது. இது பாருங்களேன், லைன் லைனாக பிளாக்கு ஆரஞ்சு அப்படின்னு லைன் லைனாக போட்டிருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷு பாருங்களேன், அப்படியே ஒரு ஹோல்ஸ் வழியாக போயிட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வரும்.
பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னமோ பாம்பு உள்ளே பூந்து போகிற மாதிரியே இருந்துச்சு அந்த மீனை பார்க்கும்போது. ஒவ்வொரு டேங்க்லேயும் வச்சுருக்க அந்த டிசைனு, அந்த பாறை மாதிரி வச்சுருக்குது, அதெல்லாம் பார்க்க வந்து அழகாக இருந்தது. இந்த மீனை பாருங்களேன், பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது அசையவே இல்லை. அது பசங்க தான் பாரு பாரு உனங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அது டக்குன்னு அசைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபேஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன், அப்படியே வந்து ஃப்ளைட்டு மாதிரியே அந்த டிசைனில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த எல்லோ கலர் மீனும் பார்க்க அழகாக இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு இந்த மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஃபுல்லாமே சயின்ஸு தான். ஃப்ளைட் பார்த்திங்களா, இது வந்து ஃபஸ்ட்டாக ரைட் பிரதர்ஸ் வந்து உருவாக்கின அந்த ஏரோப்ளைன் தான் இருக்குது. அதோட மாடல் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஃப்ளைட் வந்து இப்படி தான் படுத்துட்டு தான் ஓட்டுவாங்களாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது. அந்த மாடல் அப்படியே அங்கே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் பயன்படுத்தின இன்ஜினு, அதுக்கப்புறம் மோட்டர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே பெரிய டைனோசர் இருந்துச்சு. அது வாயான்னு பொளந்து பார்த்துட்டு அங்கே இது கத்துச்சு, அசைஞ்சுது. இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ரைட் பிரதர்ஸ் ஓட்டின மாதிரியே அங்கே வந்து பசங்களுக்காக ஒரு டெமோ மாதிரி காட்டுறாங்க. அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதை ஆட்டிகிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு வந்து பே பண்ணி நம்ம வந்து அதை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் அங்கே வந்து இருந்தது. அது எல்லாமே நான் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே சரியான ரஷ்ஷுங்க. அந்த ஹாலிடேஸுங்கிறதுனால எங்கே போனாலும் ஒரே கூட்டமாக தான் இருந்தது. இங்கே வந்து ஒவ்வொரு சயின்ஸை பற்றி ஒன்றா இருந்தது. அங்கே பாருங்கள், இன்ஜினு அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு, அது என்ன மாதிரிலாம் அந்த மாடல் இருந்துச்சு, இது வந்து மெக்கானிசம் எல்லாமே அப்படி வச்சுருந்தாங்க. ஒன்றா பார்த்துட்டு வாங்க. எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் எதுவும் சயின்ஸை பற்றி தெரியாது. அப்புறம் இதுதான் ரொம்ப ஹிட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இதில் வந்து கீழே வந்து அந்த ஒரு செயின் மாதிரி இருக்குது. அந்த செயினில் வந்து நம்ம அந்த கீழே சுற்றுறாங்களா, வீல் மாதிரி சுற்றுறாங்களா, அதில் பாலை வச்சிடனா அந்த பால் அப்படியே இந்த செயின்லேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த கம்பியாக இருக்குல்ல அதில் வந்து போட்டது. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு டிசைனில் வந்து விழுதுங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி நல்லா கொச்சைன்னு தெரியுற மாதிரி இருக்கும், நிறைய கம்பியாக இருக்கிறதுனால. ஆனால் நேரில் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த பால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விளையாடுறது கீழே பசங்க அதை சுற்றி, ஆனால் அதனால் சுற்றுறதுக்கு தான் லேட் ஆகும் அந்த பால் மேலே வர்றதுக்கு. வந்துட்டுனா அப்படியே ஒவ்வொரு டிசைன் அந்த கம்மியில் ஒவ்வொரு டிசைனுக்குள்ளே போய் கடைசியில் வந்து பால் வந்து கீழே வந்து ரீச் ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேட்டிலைட் அனுப்புனதுன்னு நினைக்கிறேன். அதோட மாடல் வச்சுருந்தாங்க. இது வந்து பெரிய கம்பெனிலலாம் மசாலா அதெல்லாம் அரைக்கிறதுக்கு மோட்ரு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மோட்ருலாம் ஒவ்வொரு மோட்ரு வந்து அப்போ யூஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றையும் மாடலுக்கு வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. இது வந்து பிரிண்டிங் மிஷினு. அப்போ வந்து பிரிண்டிங் மிஷின் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுவும் பிரிண்டிங் மிஷின் தான். அப்போ வந்து யூஸ் பண்ண பிரிண்டிங் மிஷின். அப்புறம்
லாக்கு, கீ இதெல்லாம் வந்து அப்போல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த லாக்குக்குள்ளே எந்த மாதிரி வந்து சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை ரியலாக காட்டியிருந்தாங்க. அது எப்படி லாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது ஃபுல்லாக சுவிட்சுங்க. நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண சுவிட்சிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் வந்து அதில் 2வது ஒரு சுவிட்ச் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பழைய அப்போலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த சுவிட்சு தான் இருக்கும் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழாயில் தண்ணி அடிப்போம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னாடி எப்படி அது உருவாச்சு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டேப்பு வந்து என்னென்ன எப்படிலாம் டிசைன் இருந்துச்சு, அதுக்கு வால்வு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஜிப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜிப்புன்னு. ஜிப்பு வந்து அப்போது எப்படிலாம் மாடல் இருந்துச்சு, அது எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்படி இல்லைங்க நிறைய இருந்துச்சு. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியலை. அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா வெளியே வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு ஃபுல்லாக பெரிய ரவுண்டு, அதுக்கு ஃபுல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா கலரும் இருந்துச்சு அந்த ஃப்ளவர்ஸ். அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருந்தது. அவ்வளோ ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு. அப்படியே வந்து இது மறுநாள் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. ஃபுல்லாமே ரோஜா தோட்டம் தான். இது வந்து பச்சை மிளகா பாருங்களேன் நிறைய கிடக்குது. அந்த தோட்டம் ஃபுல்லாமே ரோஜா தோட்டம் தான். சரி அதை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்க போனோம். பக்கத்துலேயே நிறைய காலிஃப்ளவர் போட்டிருப்பாங்க, ஆனால் இந்த டைம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த ரோஜா செடியை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு தான் தோட்டத்துக்குள்ளே வந்தோம். அவ்வளோ பெரிய தோட்டங்க. அந்த தோட்டம் ஃபுல்லாக ரோஜா தான் இருந்தது. இது என்னென்னா இன்னைக்கு காலையில் தான் வந்து அவங்க வந்து ரோஸெல்லாம் வந்து ஃபுல்லாமே வந்து மலர்ந்த பூ எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து மலர்ந்துருமா. இதை வந்து நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் ரொம்ப குட்டியாகவும் இல்லை, நார்மல் சைஸுக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நிறைய அவரைக்காய் செடி போட்டிருந்தாங்க. அவரைக்காய் எல்லாமே ஒவ்வொரு செடியில் கொத்து கொத்தாக இருந்தது. இங்கே வந்து பெரிய சீத்தா மரம் இருந்துச்சு. அதில் வந்து சீத்தாப்பழம் நிறைய கிடக்குது, ஆனால் அதை பறிக்கவே மாட்டாங்க போல். எல்லாமே வந்து பழம் ஃபுல்லாக காஞ்சி ஒரு மாதிரி கருப்பாகி போய் இருந்தது. இங்கே பாருங்கள் அந்த ஃபுல்லாமே அவரைக்காய் தான் நிறைய கிடந்தது. ஃபுல்லாக ரெட் ரோஸ் தாங்க. அந்த தோட்டம் ஃபுல்லாமே ரெட் ரோஸ் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் ஒரு செடி மட்டும்தான் இருந்தது. இந்த சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பூ. மித்தது எல்லாமே மொட்டாக தான் இருந்தது. இது நாளைக்கு வந்து மலர்ந்துடும். அப்படியே வந்து ஈவினிங் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு தான் போயிருந்தோம். மாலில் நம்ம என்ன வாங்க போகிறோம், எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால நிறைய பேக்கரி ஐட்டம், கேக்ஸு, பன்னு அந்த மாதிரி தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக கேக்ஸு தான். கேக்கு, பன்னு, மில்க் கேக்கு அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைம் வர்றதுனால ஃபுல்லாக கேக்ஸு தான் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து இங்கே வந்து ஃப்ரீசருக்குள்ளே வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை சும்மா என்ன ரேட் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தேன். இப்படி கட் பண்ணியே வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து ஹரிபரியாக வந்து இந்த உலகத்தில் ஓடிட்டே இருக்காங்க. அது என்னது வேலைன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறதுக்காக வந்து ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்படியே போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பவுல் ஒன்று பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ இது சுற்றி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், நெல்லிக்காய் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா அங்கே வந்து வுட்டில் பண்ண நிறைய பவுல்ஸு, டீ கப்பெல்லாம் வைக்கக்கூடிய ட்ரே இதெல்லாம் இருந்துச்சு. அதை ரேட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே 1000க்கு மேலே தான் இருந்துச்சு. பக்கத்தில் பையன் நின்றுட்டு வந்து சொன்னான், அம்மா பார்க்குறதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி.
என்னமோ நான் கேட்ட அவங்ககிட்ட அடம் பிடிக்கிற மாதிரியும் அவன் எனக்கு வாங்கி தர்ற மாதிரியும் அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே இந்த கிளாஸோட ரேட்டு பாருங்கள், 1116. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருச்சுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து இன்ஷால்லா நிறைய வீடியோ இருக்குது. அடுத்து பார்ட் 2 போடுறேன். நாங்கள் மைசூர் போயிருந்தோம். அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோ அது வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.